த சீக்ரெட் ஆஃப் த மெஷின் சொல்லக்கூடிய போம் தான் பார்க்க போகிறோம். இந்த எழுதுனது வந்து ருத்யார்ட் கிப்ளிங். பாருங்கள், இந்த போம் டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். அதாவது இவர் எழுதின காலம் பார்த்தீங்கன்னா 1865 பிறந்திருக்காரு. அந்த காலகட்டத்திலே வந்து இவர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மிஷின்ஸ்லாம் வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜி நவீன தொழில்நுட்பம் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் இந்த காலத்தில் பிறந்தா என்னென்ன ப்ராப்ளம் சொல்லியிருப்பாரு. எங்கே திரும்பினாலும் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி நல்லதும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சமயத்திலே மாடர்ன் டெக்னாலஜி ப்ராப்ளம்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டான்ஸில் வந்து எப்படி வந்து இந்த மிஷின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு என்னென்ன தேவை, அதை தயாரிக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் த மிஷின்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி. அதுக்கப்புறம் இந்த மனுஷங்களுக்கு இந்த மிஷின் மூலமாக என்னென்னலாம் வந்து பண்ண முடியுன்றதை சொல்கிறாரு. The poem ends with a statement that machine, although capable of great deeds, are still nothing more than the creation of human brain. என்னதான் பெரிய மிஷின்ஸ்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது வந்து என்னது ஹியூமன் பிரெயினை விட அது கம்மி தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆன்சா பாருங்க. We were taken from the orbit and the mind. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. ஸோ ஒரு வரியாக படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். மெமரைஸ் ஆகுதுன்னா புரிஞ்சு படிச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இந்த போயம் வந்து யார் எழுதுனா, இந்த லைன் யார் எழுதுனா, இல்லை இது எந்த போயம்னு சொல்ல சான்சஸ் இருக்குது கேட்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வேர்ன்றது இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெஷினை வந்து இங்கே ஹியூமன் பீயிங்கை ஆட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ இந்த என்டையர் போயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சானிஃபிகேஷனில் சொல்கிறது. பர்சானிஃபிகேஷன் போது ஒரு மனுஷனுக்கே ஒரு ஆட்ரிபியூட்ஸை வந்து உயிரில்லாத ஒரு பொருள் வந்து நம்ம சொல்ல வரது தான் வந்து பர்சானிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, we were taken from the orbit and the mind. அப்படின்னா இந்த ஓர்பிட்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து இந்த தாது படுக்கைகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜியோகிரஃபிலாம் வந்து அலுமினியம் வந்து இதுலேருந்து எடுக்கப்பட்டது, அயன் வந்து இதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓர்பிட்லேயும் சுரங்கப்பாதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மைன் அந்த சுரங்கத்துலேருந்து நமக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து நமக்கு மெஷின்ஸை தயாரிக்கக்கூடிய அந்த உலோகங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு இப்படி தான் எடுக்கப்பட்டது. அதை என்ன பண்ணுறாங்க, வி வேர் மெல்டட் இன் த ஃபர்னேஸ்ன்றது உலைன்னு சொல்லுவாங்க. அதில் போட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மெல்ட் பண்ணுவாங்க. அண்ட் த பிட்டுன்றது ஒரு குழி. அந்த குழியில் போட்டு நல்லா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மெல்ட் பண்ணுவாங்க. அதை மெல்ட் பண்ணதை என்ன பண்ணாங்க, காஸ்ட் பண்ணுவாங்க. காஸ்ட்ன்றது ஒரு உருவமாக வந்து மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கத்தியை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த உருக்கி அந்த இது ஊற்றுவாங்க பாருங்கள். இந்த லியோ படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த உருக்கி அந்த கத்தி செய்கிற மாதிரி ஊற்றுவாங்க பாருங்கள். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீவர் காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கத்தினா கத்தி ஷேப்பில் வந்து ஒரு இது இருக்கும், காஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஊற்றினா அந்த கத்தி ஷேப்புக்கும் நமக்கு அது வந்துடும். அண்ட் we were cast and wrought and hammered to design. ஸோ ராட்ன்றதை வந்து அதை ஹெவியாக வந்து அடிக்கிறது. ஓகே, அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராட் பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங். ஹேமரை வச்சு அதை வந்து அடிக்கிறது. ஸோ ஹேமர் டு டிசைன். அப்போ அதை அடித்து அது ஒரு டிசைனாக வந்து வருது. we were cut and filed and tooled and gauged to fit. ஸோ எங்களை என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த உலோகங்களில் எங்களை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு ஷேப்பாக கட் பண்ணுறாங்க. ஓகேனா, we were கட்டு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இங்கே ஃபைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல்டுன்றது பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுமாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் டூல்டுன்றது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கருவியை வந்து நம்ம ஏதோ ஒரு டூலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிரும். அண்ட் காஜ்டு. ஸோ காஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அளக்குறாங்க. ஓகே, இது வந்து சரியாக இருக்கா, மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கா, இதுக்கு வந்து இது பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஸ்டான்ஸா, some water, coal and oil is all we ask, and 1,000th of an inch to give us play, and now if you will set us to a task, we will serve you 4 and 20 hours a day. ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேட்குறதெல்லாம் என்னென்னா, எங்களுக்கு தேவை தண்ணி, நிலக்கரி அண்ட் எண்ணெய். இது இருந்தாலே போதும் எங்களை வந்து உருவாக்க முடியும். அவன் எங்களுக்கு இதுதான் வந்து தேவை, மிஷினுக்கு வந்து இதுதான் வந்து செயல்படுறதுக்கு இது தேவைன்றாங்க. அண்ட் 1,000th an inch டு கிவ் அஸ் ப்ளே. நாங்கள் பண்ணுற அந்த 1000 விஷயங்களை நாங்கள் கேட்கறது வந்து 1000ல் 1 அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் நான் உங்களுக்கு வந்து கேட்குறேன். ஓகேங்களா? அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க். நீங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வச்சுன்னா நாங்கள் அது வந்து என்ன பண்ணுவோம், 24 மணி நேரம், அந்த 4 and 20 ஹவர்ஸ்ன்றது தான் அந்த 24 மணி நேரம்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி திருப்பி சொல்லுவாங்க பாருங்கள், 24 hours a dayன்ற மாதிரி. ஸோ 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து நாங்கள் வேலை செய்ய காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததான், we can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light.
We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. ஸோ இதில் எல்லா மிஷினும் சேர்ந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ புல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி இழுத்துட்டு போகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மிஷின்ஸை வச்சு நம்ம வண்டியை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். இல்லை வி கேன் புல். ஹால்ன்றது வந்து பார்த்தா அதே மாதிரி தான் இழுத்துட்டு போகிறது. ஓகேங்களா? ஸோ புல், ஹால், புஷ்ன்றது தள்ளுறது. இப்போ ஏதாவது இந்த வெயிட்டை வந்து நம்ம புஷ் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு மிஷின் இருக்கும். லிஃப்ட் பண்ணுறதுக்கும் தனியாக மிஷின் இருக்கும். டிரைவ், அதாவது வண்டியை ஓட்டிட்டு போகிறதுக்கும் அது ஒரு மெஷினாக இருக்கும். ஓகேங்களா? அதுமாதிரி நாங்கள் பிரிண்ட்டும் பண்ணி தருவோம். ப்ளஃப்ன்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த டிராக்டர்லாம் ப்ளஃப் பண்ண பாருங்க, அது வியூவு. மெஷின் கிட்ட வந்து நம்ம துணியை கொடுத்தா அதே இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்குது. ஹீட் பண்ணுறது, லைட் கொடுக்குது. மெஷின் வந்து நமக்கு லைட் கொடுக்குது. அதுமாரி ஓடுது, வண்டி ஓடுது, ரேஸ் ஆகுது. அதுமாரி ஸ்விம் பண்ணுறது இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மோட்டார் ஸ்கி, ஜெட் ஸ்கிலாம் கூட சொல்லலாம். ஃப்ளை, ஏரோப்ளைன், டைவு, இது எல்லாமே நாங்கள் வந்து மெஷின்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். அப்போ எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். வி கேன் see and hear and count and read and write. எல்லாமே நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், ஹியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்பீக்கர்லாம் சொல்லலாம். இல்லை கவுண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெஷின்ஸ் இந்த காசு போட்டோன்னா அது கவுண்ட் பண்ணுற மிஷின் மாதிரி இருக்கும் பாருங்க, அது ரீட் அண்ட் ரைட்டு, கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நாங்கள் மெஷின்ஸ் வந்து பண்ணுவோம். அப்போ இது எல்லா மெஷின்ஸும் நீங்கள் அதோட ரிலேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஹியர்னும் போது நமக்கு என்ன பண்ணுவோம், மெஷின் மூலயமா, அதாவது மெஷின் மூலயமா நமக்கு வந்து ஒரு என்னது சவுண்டு வந்து கேட்குது. இதெல்லாமே நம்ம மெஷினோட ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்ததா, பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ், வி ஆர் நாட் built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுக்குன்னு விதித்த அந்த சட்டப்படி, சட்டன்றது இதில் ரூலு. ஓகேங்களா? இப்போ ஒரு மிஷினும் ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூல் படி தான் நாங்கள் வந்து வாழறோம். பர்சனிஃபிகேஷனோட சொல்கிறாங்க. வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரஹெண்ட் அ லை. அதாவது இந்த இடத்துல காம்ப்ரஹெண்ட் தான் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து இந்த பொய் சொல்கிறதுனா இப்போ இந்த வேலை செய்து பதில் வேறு வேலை செய்யறது, அது மாதிரிலாம் வந்து கிடையாது. நாங்கள் எங்களுக்குன்னு ஃபீட் பண்ணது என்னவோ அதை தான் நாங்கள் வந்து செய்ய முடியும். வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ். எங்களால் வந்து பாசம் காமிக்க முடியாது, பாவம் பார்க்க முடியாது, மன்னிக்க முடியாது. ஆனால் எங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறத வந்து ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் இறந்துருவீங்க. இஃப் யூ மேக் அ ஸ்லிப் அண்ட் ஹேண்ட்லிங் அஸ், யூ டை. அதாவது மிஷின் நம்ம ஒழுங்காக வந்து அது யூஸ் பண்ணலன்னா, அது தவறாக பயன்படுத்தணும். இல்லை வந்து ஓட்டுறத வந்து பயங்கரமாக ஓட்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது. இல்லை ஏதோ ஒரு மிஷின் நம்ம கட் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம கையை போய் வச்சுக்கிறது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்லிப் பண்ணாலுமே வந்து அது நீங்கள் இறந்துருவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தோ a smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. ஸோ இந்த இடத்துல ஸ்மோக்குன்றதை நம்ம மெஷின்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்மோக்ஸ்லாம் வரும் இல்லையா? இப்போ வந்து ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டாலும் இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரியை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்மோக் எல்லாமே வந்து என்ன மறையும். மே ஹைட் த ஹெவன்ஸ், வந்து உங்களுக்கு அந்த வானத்தில் இருக்கக்கூடிய ஹெவன்ன்றது ஜஸ்ட் அப்படியே பார்க்குற அந்த வானம் வந்து உங்களுக்கு அது புகமூட்டமாக இருந்து உங்களுக்கு அது மறைஞ்சிடலாம். ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து வேனிஷ் ஆகிடும். மறுபடியும் ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு ஷைன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஃபார் ஆல் ஆர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் எல்லாமே வந்து என்னது, எங்களுடைய பவர் இதுதான் வந்து எங்களால் செய்ய முடியும், இதுதான் எங்களுடைய வெயிட், இதெல்லாம் வந்து சைஸ், இது மூலயமா எங்களால் இவ்வளோ தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியுன்றத சொல்கிறது. வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யர் பிரெயின். ஸோ நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சாலும் ஆனால் உங்கள் மூளை இருக்குது பார்த்தீங்களா, அதை விட ஒன்றும் நாங்கள் பெருசு கிடையாது. ஏன்னா இந்த மூளையை வச்சு தான் நம்ம இந்த மிஷின்லாம் உருவாக்கியிருப்போம். அப்போ அதை விட இது பெருசு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மிஷின்ஸ் எல்லாமே பர்சனிஃபிகேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே வார்த்தை, நம்ம மூளையை விட மிஷின்லாம் வந்து பெருசு கிடையாது, நம்ம மூளை தான் வந்து அதை விட பெஸ்ட்டுன்றத சொல்லியிருக்காரு. அபவுட் த போயர் பார்த்துலாம், ருத்யார்ட் கிப்ளிங் பார்த்தீங்கன்னா December 30, 1865 வந்து பாம்பேயில் பிறக்கிறாரு. ஸோ இங்கிலாந்துக்கு படிப்புக்காக போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு 1882 வந்து வராரு. ஓகேங்களா? ஸோ ஒரு 10 வருஷம் கழித்து கிப்ளிங் வந்து என்ன பண்ணார், கெரோலின் பேலிஸ்டர்னு சொல்லக்கூடியவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் செட்டில்ட் இன் பேட்டில் போரா வெர்மண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து செட்டில் ஆகிறாரு. அவர் வந்து த ஜங்கிள் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய புக் வந்து எழுதியிருக்காரு. 1894 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அமாங் அ ஹாஸ்ட் ஆஃப் அதர் ஒர்க்ஸ் தட் மேட் ஹிம் ஹியூஜ்லி சக்ஸஸ்ஃபுல். அதாவது இந்த ஜங்கிள் புக் வந்து அவர் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து காமிச்சிச்சு. கெப்ளிங் அப்படின்னு ஒரு ஆள் தான் வந்து ஜங்கிள் புக் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ கெப்ளிங் வாஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் ப்ரைஸ். 1907 அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் தந்திருக்காங்க லிட்ரேச்சரில். ஓகேங்களா? ஸோ எந்த புக்குன்னா ஜங்கிள் புக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் 1936 வந்து இறந்துருக்காரு.